ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் பாலாஜி. மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் கிடச்சிது. ஆனால் அது பெரிய லெவலில் மொமெண்டம் இல்லை. ஏன்னா நேற்று நல்லா ரேலி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு பெரிய ப்ராஃபிட் புக்கிங் இல்லாமல் முடிஞ்சிருக்குன்றது சந்தோஷப்படுங்க. ஏன்னா நேற்று ஏற்றத்துக்கு இன்றைக்கி இறக்கி முடிச்சிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. ஆனால் இன்றைக்கும் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்குன்றது நல்ல விஷயம். பட் அது மட்டும் பத்தாது. இப்போது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்தியா விக்ஸ் 14க்கு பிலோ வந்துடுச்சு. 13 கீழே வந்துடுது. இந்த 13ன்றது டிப்பிக்கல் புல் மார்க்கெட் தான். அதனால் நத்திங் டு வரி. மார்க்கெட்டை ஸ்லோவாக அந்த அப் ட்ரெண்டுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு 15-16க்கு மேலே போனால் தான் நம்ம ஒரி பண்ணோம் இந்தியா விக்ஸு. இவ்வளோ நாள் அதுக்கு மேலேயே தான் ரிட்டர்ன் ஆகிட்டே இருந்தது. ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா 15லேருந்து 18-19க்குள்ளே தான் ஏப்ரல் மந்த்லேருந்தே இருந்துகிட்டு இருந்தது. ஏப்ரல், மே, ஜூன் கிட்டத்தட்ட 3 மாதம் ஆக போகுது. இப்போ தான் அதோட லோ உடச்சிட்டு இப்போ கீழே கம்ஃபர்டபுளாக 14க்கு பிலோ வந்திருக்கு. ஸோ இட்ஸ் இஸ் குட் திங். இது ஒரு குட் சைனாக பார்க்கலாம். மார்க்கெட்டை இந்த வார் டென்ஷனும் ஓரளவுக்கு முடிகிற மாதிரி தெரியுது. முடியுதோ இல்லையோ அது அந்த என்ன சொல்கிறது, ஃபேக்ட் அவுட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் என்ன புதுசாக இருக்க போகுது அதான் தெரிஞ்சிருச்சு. ப்ரெடிக்டபுளாக தான் இருக்குது எல்லாமே. அந்த இப்போ பார்த்திங்கன்னா சைன் பண்ண போகிறாங்க. ஃப்ரைடே முடிய போகுது. இதுக்கப்புறம் நியூக்ளியர் ரிலேட்டடான எந்த ஒரு விஷயமும் ஈரான் கிட்ட இருக்காது. நாங்கள் எல்லாத்தையுமே இது பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சைட்லேருந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. பட் வாட் எவர் த திங்ஸ், பட் நம்ம மார்க்கெட்டாக பார்க்கும்போது ஆல்ரெடி யூஎஸ் மார்க்கெட்டை அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இப்போயும் பாசிட்டிவ் மோடில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. குளோபல் மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் தான் கிஃப்ட் நிஃப்டி இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் ஒரு 0.5% மேலே அப் ட்ரெண்டில் அப் சைடில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நாளைக்கும் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் சான்ஸ் இருக்குது. மேபி இப்போ யூஎஸ் நான் ரெக்கார்ட் பண்ணுறது 7:30. அதுக்கப்புறம் கூட ஏதாவது செல்லிங்கில் கூட முடியலாம். பட் இப்போதைக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்னென்னா இந்தியா விக்ஸ் 14க்கு பிலோ வந்ததுனால ஒரு செல்லிங் அப்படின்றது ரொம்ப ஹியூஜ் செல்லிங் ப்ரெஷர் அப்படின்றது நம்ம ஒரி பண்ண வேண்டாம். கொஞ்சம் மார்க்கெட்டை அப் ட்ரெண்டுக்கான அந்த சைன் கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. ஆக்சுவலாக நேற்று செல்லிங்கில் முடிஞ்சது. இன்றைக்கி கேப் அப் ஆகி கொஞ்சம் குட்டி பாசிட்டிவ் மோடில் முடிஞ்சிருக்கு. ப்ரீவியஸாகி இன்னும் உடைக்கலை. எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 23,989 க்ளோசிங். அந்த 24,000 ஹை டச் பண்ணிவிட்டு க்ளோசிங் அதுக்கு கீழே தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்த டிசிசிவாக பிரேக் அவுட் ஆகணும். நாளைக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிரேக் அவுட், அதாவது அப் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் திரும்புதுன்றது புரிஞ்சுக்கலாம். இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்க்கும்போது ஏப்ரல் மாதத்துலேருந்து மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான அந்த ட்ரெண்டு தான் இருந்துகிட்ருக்கு. தெரியுதா? ஒரு ஐயும் பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் சினாரியோ தான். ஆனால் இப்போ அந்த இடத்த டெஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த சீக்வன்ஸை பிரேக் பண்ணணும் மார்க்கெட். இப்போ சீக்வன்ஸை பிரேக் பண்ணலாம் என்ன ஆகும்? இங்கேருந்து திரும்பிடும். இந்த சீக்வன்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இதை பிரேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ புரிஞ்சுக்கலாம் இந்த 3 மாதத்தோட அந்த டவுன் ட்ரெண்ட் முடிவுக்கு வருது, அப் ட்ரெண்டுக்கு திரும்புது. 3 மாதத்தோட ட்ரெண்டு முடிவுக்கு வருதுன்றதுனால ஃபுல்லாக ஆல் டைம் ஹை நோக்கி போகணுன்றது கிடையாது. இங்கேருந்து ஸ்லோவாக வேறு மாதிரி மூவ் ஆக ஆரம்பிக்கும். அது நம்ம மானிட்டர் பண்ணணும். இப்போதைக்கு ஒரு முக்கியமான அந்த இக்கட்டான சூழ்நிலை 23,000ன்றது ஒரு முக்கியமான சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். அதுலேருந்து மார்க்கெட்டை தூக்கிட்டாங்க. இப்போ ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ 24,000 நிஃப்டி பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா கம்ஃபர்டபுளாக அதுக்கப்புறம் அடுத்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகும். ஸோ செல்லிங் ப்ரெஷரும் கம்மியாகிட்டே வரும். பாசிட்டிவாக. ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸில் திரும்பிடக்கூட செய்யலாம். ஸோ பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் இந்த டைமில் எதுவும் நிரந்தரம் கிடையாது. நிறைய டைம் இது மாதிரி பக்கத்தில் போயிட்டு திரும்பி இருக்குது. நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. ஸோ 24,000க்கு மேலே ஸ்ட்ராங்காக ஓப்பன் க்ளோஸ் வச்சதுன்னா நிஃப்டி அடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிக்கும். அடுத்த லெவல் போச்சுன்னா அடுத்து 24,500 to 600 தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதையும் உடைச்சோன்னா அடுத்த லெவல் போக ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 3 மாதத்தோட டவுன் ட்ரெண்ட் முடிவுக்கு வர்றது இந்த 24,000 கம்ஃபர்டபுளாக பிரேக் அவுட் ஆனால் புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் அது டெவலப் ஆகி ஆல் டைம் ஹை போகுதுன்றதெல்லாம் அது வேறு விஷயம். இப்போதைக்கு 24,000 பிரேக் அவுட் ஆகுதான்ற பார்க்கணும் நம்ம. ஸோ நிஃப்டி பேங்க் இந்த ரேலிக்கு மெயின் பங்கு வகித்தது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் பெரிய மூவ் இல்லை. இன்றைக்கி நிஃப்டி ஏறதுக்கு மெயின் ரீசனு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 1.9-2% வரைக்கும் ஹை போச்சு.
ஸோ இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி ஒரு பெரிய மூவில், பட் ரெசிஸ்டன்ஸை உடைக்கலை பாருங்கள். நிஃப்டியும் ரெசிஸ்டன்ஸை உடைக்கலை, பேங்க் நிஃப்டியும் ரெசிஸ்டன்ஸை உடைக்கலை. நிஃப்டிக்கு 24,000 ரெசிஸ்டன்ஸ் மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு இந்த 57,500 பக்கத்தில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி பேங்க் நிஃப்டி இந்த இடத்துலேருந்து ஒரு நல்ல ரேலி 53,000லேருந்து ஒரு கிட்டத்தட்ட பாருங்கள் 4,000 பாயிண்ட்ஸுக்கு மேலே லாஸ்ட் ஒரு 10 டேஸில் ஏறிட்டுருக்கு. ஸோ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பேங்க் நிஃப்டி வந்து கிராஜுவலாக அப் ட்ரெண்டுக்கு திரும்பும். ஏன்னா அடுத்தது வந்து ஆல் டைம் ஹை தான் 62,000. இந்த இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குது பாருங்கள், இன்ட்ராடே ஹை 57,760. இந்த இடத்துலாம் ஒரு டிசசிவாக பிரேக் அவுட் ஆகணும். பட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகும்னு நினைக்கிறேன். ஏன்னா சம்டைம்ஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு பக்கத்தில் போகும்போது என்ன ஆகுனா அந்த இடத்த உடைக்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாறுறதுனால கொஞ்சம் சைட்வேஸ் மாதிரி சின்ன சின்ன செல்லிங் மாதிரி வரும், வந்துட்டு கூட பிரேக் அவுட் ஆகும். பட் வந்து ரிவர்சல் ஆகக்கூடாது, ரீட்டைன் ஆனால் போதும். இப்போ இருக்க அந்த நிலைமை 24,000 பக்கத்தில் நிஃப்டி இருக்குது பார்த்தீங்களா, அதேமாதிரி 57,500 பக்கத்தில் பேங்க் நிஃப்டி இருக்குல்ல, இந்த நிலைமை நீடித்தாலே போதும். ரிவர்சல் ஆகாமல் சும்மா சின்ன சின்ன சைட்வேஸ் மாதிரி வந்து ஒரு 1% வந்து ரெட்டு க்ரீன் மாற்றி வந்தாலும் கூட பரவாயில்ல, ஆனால் ரிவர்சல் ஆகக்கூடாது. அதுதான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கணும். நிஃப்டி, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே வந்து அந்த மாதிரி சினரில் தான் வந்து இப்போதைக்கு இருந்துகிட்ருக்கு. ரிலையன்ஸ் காட்டுறேன். ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டவுன் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. உடைச்சிருக்கான்றது பார்ப்போம். ஸோ நேற்று உடைச்சது இன்றைக்கி வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு புல்லிஷ் கேண்டில் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 1370 ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா. ஸோ அடுத்தது அது அந்த லெவலுக்கு போகும். ஆக்சுவலாக இந்த பக்கத்தில் வந்துட்டு தான் ரிலையன்ஸ் வந்து திரும்பிச்சு இல்லையா. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு தடவை கேட்டிருந்தேன், ரிலையன்ஸ் வந்து ரொம்ப நாளாக வச்சுக்கலாமா அப்படின்னு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அது லாங் டேர்ம் சப்போர்ட் பில்ல இருக்குது, வெயிட் பண்ணுங்கன்னு. கரெக்டாக அதை யூஸ் பண்ணி 4 நாள் கண்டினியூவாக ரேலி ஆகிட்டே தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக அப் ட்ரெண்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ரிலையன்ஸு 1370 கிராஸ் ஆச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் க்ரியேட் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் கிராஜுவலாக இப்போதைக்கு ஒரு செல்லிங் ஃபேஸில் இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக ப்ரீத் பண்ண ட்ரை பண்ணுது. செக் பண்ணி பாருங்கள். ஹெச்டிஎஃப்சி, ஸோ ஹெச்டிஎஃப்சியும் அதே தான். ஆக்சுவலாக நிஃப்டி வந்து இப்போ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற நிலைமையில் இருக்குது. இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து 6 மாதம் ஓடி போச்சு. 6 மாதமாக நிஃப்டி எந்த ஒரு ரிட்டர்ன்ஸும் கொடுக்கல. இந்த இயர் 0 ரிட்டர்ன்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அட்லீஸ்ட் 2026 இந்த செகண்ட் ஹாஃப் அது வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு 10-15% ஏறிச்சுன்னா அது வந்து ஒரு இது வரைக்கும் நிஃப்டி அப்படி தான் முடிஞ்சிருக்கு. ஒன்று பாசிட்டிவில் முடியும், இல்லை ஃப்ளாட்டாக இருக்கும். நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டு 5 இயர்ஸில் பார்க்கும்போது 2021-22 அந்த டைமில் தான் லைட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூவாக வந்து ஃப்ளாட் இல்லைனா பாசிட்டிவ் தான் வந்து சினாரியோ. அது மாதிரி இருந்ததுன்னா, ஏன்னா அப்படியே ஒரு சைடு பை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா நிஃப்டி டவுன் செல்லாக இருந்தால் கண்டிப்பாக அந்த இயர்லி ரிட்டர்ன்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிக்கு பாதிக்கும். அப்போ வந்து ரீட்டைலர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கம்மியாகும். அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவே வேணும்ட்டே கூட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்கமிங் டேஸில். இதை பற்றி உங்களோட நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க. ஸோ 800 இந்த இடத்த வந்து 791 ரெசிஸ்டன்ஸ், பட் கம்ஃபர்டபுளாக 800 கிராஸ் ஆனால் ஹெச்டிஎஃப்சி ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், டெய்லி ஏதாவது 2 ஸ்டாக் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் வந்து லாஸ்ட்டு 2-3 இயர்ஸ்க்கு மேலே வந்து ஸ்டாக்ஸாக வந்து சொல்லிகிட்டே இருப்பேன். செபியோட ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸு இதெல்லாம் கட்டுப்பட்டு நான் என்எஸ்சி ஆத்தரைஸ் பர்சனால கொஞ்சம் லிமிட்டடாக தான் ப்ளே பண்ண முடியும். அதனால் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப எல்லாத்தையுமே கம்மி பண்ணிட்டேன் இப்போ. ஸோ என்னோடய கிளைண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து அவங்க கேட்கும் போது வந்து அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறது. ஓகே ரைட். ஸோ பார்ப்போம். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிஎன்ஏ டெலகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.